பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்பொழுதும் இவாஞ்சல் என்ற இந்த ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம். பிளட் ஆஃப் ஜீசஸை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம். அது முதலாவதாக அது புது உடன்படிக்கைக்குரிய இரத்தமாக இருக்கிறது என்று மத்தேயு 26:28 வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம் என்று கர்த்தர் சொல்கிறார். மட்டுமல்ல, அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக கெத்சமனையில் அவர் மரணத்துக்கு சமீபமாய் நின்ற பொழுது ஜெபிக்கும் பொழுது அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக விழுந்தது என்று லூக்கா 22:44 வசனத்திலே கூறப்பட்டுள்ளது. மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை நாம் புசிக்க வேண்டும். அவருடைய இரத்தத்தை குடிப்பதல்ல, அவருடைய இரத்தத்தை நினைவு கூறும்படியாக அப்பத்தையும் அவருடைய மாம்சமாகிய அப்பத்தையும் அவருடைய இரத்தமாகிய திராட்சை ரசத்தையும் நாம் குடிக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. அது யோவான் 6:54 கூறப்பட்டுள்ளது. மட்டுமல்ல, அவர் நம்மை எப்படி சம்பாதித்து கொண்டார் என்றால், தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்தார். தம்முடைய சுய இரத்தத்தை கிரயமாக கொடுத்து நம்மை சுதந்தரித்து கொண்டார் என்று வேதம் கூறுகிறது. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று அப்போஸ்தலர் 20:28 கூறப்பட்டுள்ளது. அவர் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தம்முடைய சபையை அவர் பிசாசுக்கு விட்டு கொடுக்கவே மாட்டார். பிரியமானவர்களே, எவ்வளவுதான் நாம் தாழ்த்தப்பட்டாலும், பிசாசானவனால் உபத்திரவப்பட்டாலும், சோதிக்கப்பட்டாலும் அவர் நம்மை பிசாசனிடத்தில் விட்டு கொடுக்கவே மாட்டார். பிரியமானவர்களே, மட்டுமல்ல, அவர் கிருபாதார பலியாக இருந்தார் என்று ரோமர் 3:24 வசனத்திலே சொல்லப்பட்டுள்ளது. தேவன் நம்மேல் வைத்த கிருபைக்கு ஆதாரமான பலியாக அவர் நியமிக்கப்பட்டிருந்தார் என்று நாம் காண்கிறோம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்று ரோமர் 3:24 கூறப்பட்டுள்ளது. மட்டுமல்ல, அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்று கூறப்பட்டுள்ளது. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்று ரோமர் 5:9 வசனத்திலே கூறப்பட்டுள்ளது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்று கூறப்பட்டுள்ளது. மட்டுமல்ல, அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பையும் பெற்றுக்கொள்கிறோம் என்று கூறப்பட்டுள்ளது. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று எபேசியர் 1:7 வசனத்திலே கூறப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, பரலோகத்திலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ஆனாலும் அந்த வாசஸ்தலங்களில் ஒரு வாசஸ்தலத்தை நமக்காக அவர் கட்டி எழுதியிருக்கிறார். அந்த வாசஸ்தலத்தில் தலைவர் இயேசு கிறிஸ்து. எனவே அவர் நம்மை சுதந்தரித்து கொண்டு தம்முடைய இரத்தத்தினாலே, சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே நம்மை சுதந்தரித்து கொண்டு அந்த பரலோக ராஜ்யத்தில் நமக்கென உண்டு பண்ணின வாசஸ்தலத்திலே நம்மை கொண்டு போய் சிங்காசனத்திலே உட்கார வைக்க அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அதற்காகவே அவர் இந்த உலகத்திற்கு வந்தார், மரித்தார், நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் என்று நாம் அறிகிறோம். மட்டுமல்ல, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்று எபிரேயர் 9:22 கூறப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆடுகள், குருவிகள், புறாக்கள் இவைகளுடைய இரத்தம் பாவ நிவாரண பலியாக செலுத்தப்பட்டது, குற்ற நிவாரண பலியாக செலுத்தப்பட்டது. ஆனாலும் இப்பொழுது இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்று கூறப்பட்டுள்ள அந்த வசனத்தின்படி அவர் 2025 வருடங்களுக்கு முன்னமே அவர் இப்பூமியில் வந்து சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து நம்மை கிரயம் கொடுத்து தம்முடைய இரத்தத்தை கிரயம் கொடுத்து நம்மை சுதந்திரித்து கொண்டார் என்று நாம் காண்கிறோம். மட்டுமல்ல பிரியமானவர்களே, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் கூறுகிறது. எனவே பிரியமானவர்களே, நாம் பயப்பட தேவையில்லை. கிறிஸ்து தம்முடைய சரீரத்தில் இரத்தத்தை கொடுத்து நம்மை சுதந்திரவாளிகளாக நம்மை மீட்டு கொண்டார். எனவே அவர் நம்மை பிசாசனிடத்தில் ஒப்புக்கொடார்.
ஜெபிப்போமா பிரியமானவர்களே. அன்புள்ள பரமபிதவாகிய கர்த்தாவே, இந்த வேளையிலும் கூட சுவாமி உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக உம்முடைய பாதத்தில் வருகிறோம் ஐயா. இப்பொழுதும் கூட சுவாமி உம்முடைய இரத்தத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம். நீர் எங்களை கிரயம் கொடுத்து நீர் வாங்கி கொண்டே நீர் சுதந்திரித்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை நீதிமான்களாக்கி இருக்கிறீர், பாவ மன்னிப்பை தந்திருக்கிறீர், உமக்கு சுதந்திரவாளிகளாகிய மீட்டு கொண்டீர். மட்டுமல்ல, நீர் எங்களை மீட்டெடுத்திருக்கிறீர் என்று நாங்கள் அறிகிறோம். கிருபாதார பலியாக நீர் எங்களுக்காக உயிரையே கொடுத்தீர் என்று நாங்கள் அறிகிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. உடைய பிடியிலிருந்து நாங்கள் விட்டு விலகி விடாதபடி, வலதுபுறமும் இடதுபுறமும் சாய்ந்து விடாதபடி என் தேவனாகிய கர்த்தர் நீர் காத்துக்கொள்வீராக. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.